மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையினோ பாலியல் ரீதியாக உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக அவருக்கு திருப்தி அடைய முடியாத தன்மை அல்லது தனது கணவருடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியாத தன்மைக்குரிய விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே யூடியூப்ல இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்த தவற வேண்டாம். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே அதாவது திருமணம் முடித்த பிற்பாடு, அதாவது இதுதான் நடக்கிறது என்னென்றால், சில இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன், தன்னுடைய பெண்ணுக்கு தன்னுடைய மகளுக்கு எந்த நோய் இருந்தாலும் அதை மறைத்து திருமணம் செய்கின்ற ஒரு நடவடிக்கைகளை நான் பல இடங்களிலே பார்த்திருக்கின்றேன். இது இந்த பேசி செய்யப்படுகிற திருமணங்கள். அதே நேரத்திலே இந்த காதலித்து லவ் பண்ணி செய்யப்படுகிற திருமணங்களில் ஏறக்குறையவர்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக இருவரும் ஒருவரை நன்கு அறிந்து காதலித்து இருக்கிறபடியினாலே ஒருவரிலே இருக்கின்ற குறைகளை அல்லது நோய்களை, குறைன்னு சொல்ல முடியாத நோய்களை அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் பெண்களுக்கு இந்த பாலியல் செக்ஸ் பண்ணுகின்ற போது, கணவனுடனோ அல்லது தன் ஆண் துணையினோ இருக்கின்ற போது 3 முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. ஒன்று பிள்ளைப்பேறு, இரண்டாவதாக மெனாபோஸ், அதாவது மாதவிடாய் நிற்கின்ற காலப்பகுதி, மூன்றாவதாக வயசு. எனவே இந்த 3ஐயுமே பெண்கள் கோப்ப பண்ண வேண்டியவர்களாக அல்லது மேற்கொள்ள வேண்டியவர்களாக அல்லது முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை ஆண்களுக்கு மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும், இந்த பாலியல் தொழிலாளிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவர் அந்த பாலியல் தொழிலை இருக்கிற ஒரு 30-40 வருஷங்கள் வயசு பெற மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். அதற்கு பிற்பாடு இப்படிப்பட்ட வயசு போன பாலியல் தொழிலாளிகளை ஒருவரும் நாடி செல்வது கிடையாது. பிறகு அவர்கள் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதாக இருக்கிறார்கள். பல பிரச்சனைக்கு உட்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? ஒன்று, அவருடைய ஏஜிங், வயசு போகிறது. இரண்டாவதாக அவர்களுக்கு இந்த மெனாபாஸ் என்று சொல்லப்படுகிற மாதவிடாய் நிற்க இருக்கிறது. எனவே ஆண்கள் கூடுதலானவர்கள் இந்த பெண்களுக்கு இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு, அதாவது மெனாபோஸ் வந்த பிற்பாடு, அவர்கள் நினைக்கின்றார்கள் பெண்களினுடைய பாலியல் ஆசைகள், பாலியல் நாட்டம், செக்ஷுவல் டிசையர் அல்லது செக்ஷுவல் லிபிடோ, பாலியல் அந்த ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் குறைவதாக ஆண்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். உண்மையாக இரத்தத்திலே அந்த பெண்களுடைய இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு பெண்களுக்கு உடலில் இருக்கின்ற ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் எனப்படுகின்ற பெண்களுக்குரிய ஹோர்மோன்கள் குறைகிறது தான் அதிலே உண்மை. ஆனால் அதிலேயும் ஒரு பெண்களுக்கு இந்த பாலியல் ரீதியான நாட்டம் குறையும். ஆனால் உங்களுடைய மனைவியையோ உங்களுடைய பெண் துணையோ இந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடு ஆக்டிவாக அல்லது செக்ஷுவலி ஆக்டிவாக பாலியல் ரீதியிலே மிகவும் ஈடுபாடு உடையவர்களாக மாற்ற வேண்டியது ஒவ்வொரு ஆணினுடைய, ஒவ்வொரு கணவனினுடைய கடமையாக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணையோ டியூன் பண்ணுவீர்களாக இருந்தால் இந்த மெனாபோஸ் எனப்படுகிற இந்த நிகழ்ச்சி நடந்த பிற்பாடும் கூட, அந்த மாதவிடாய் நின்ற பிற்பாடும் கூட, அந்த பெண்ணை நாங்கள், அவங்களுடைய மனைவியை நாங்கள் பாலியல் ரீதியாக ஈடுபடக்கூடிய ஒருவராக, பாலியல் ரீதியான ஒரு ஆக்டிவான ஒருவராக நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது மிகவும் முக்கியமானது. எனவே குடும்ப வாழ்க்கைக்கு இது முக்கியமான, அந்த மனைவியுடன் தான் நீங்கள் சாக மட்டும் இருக்க போகிறீர்கள். அவருக்கு இப்போது 50 வயசாகிவிட்டது, மாதவிடாய் நின்று விட்டது. ஆனால் ஆண்களுக்கு தெரியும் தானே எவ்வளவு காலம் மட்டும் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளலாம், அது எங்களுக்கு சொல்ல முடியாது. அதை பற்றிய நுட்பமான தீவிரமான ஆராய்ச்சிகள் ஒன்றும் இல்லை. சில பேர் 70 வயசு என்றார்கள், சிலர் 75 வயசு என்றால், என்னிடம் வருகிறார் சிலர் 85 வயதானவர்கள் கூட, ஆண்கள் இன்னும் கூட பாலியல் ரீதியிலே மிகுந்த ஆர்வமுடையவராக அவர்கள் இருக்கிறார். 85 வயசு
85 வயசு, கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே ஆண்களுக்கு இவ்வளவு காலம் மட்டும் இந்த பாலியல்ல ஈடுபாடு இருக்கும் என்பதை எங்களாலே வரையறுத்து சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்கிற பெண்கள், மனைவிமார், நீங்களும் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் உங்களுடைய கணவனினுடைய உங்களுக்கு வயசு போனாலும், உங்களுக்கு மெனாபாஸ் வந்தாலும் அல்லது மாதவிடாய் நின்றாலும் கூட நீங்களும் இதற்கும் சளைத்தவர் இல்லை என்பதை நீங்களும் காட்டிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கால பகுதியில் உங்களுக்கு தெரியும், முந்தைய காலங்கள் ஏறக்குறைய 20-30 வருடங்களிலே நாங்கள் பார்த்தோம், இந்த HIV எய்ட்ஸ் எனப்படுகிற நோய் கூடுதலாக ஆண்களுக்கு 50 வயசுக்கு மேலதான் ஏற்படுகிறது. இதை பற்றி அவர்கள் ஆராய்ந்து பார்த்த போது என்ன நடைபெறுகிறது என்றால், 50 வயசு ஆணுக்கு வருகின்ற போது அல்லது 55 வயசு வருகின்ற போது வீட்டில் இருக்கிற பெண்ணினுடைய இந்த மெனாபோஸ் அல்லது மாதவிடாய் நின்று விடுகிறது. இதன் காரணமாக அந்த ஆண் என்ன செய்கிறார், தானாகவே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய மனைவியுடன் நான் இனி பாலியல் வைத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறார், ஒரு பாலியல் தொழிலாளர்கள் அல்லது செக்ஷுவல் ஒர்க்கருடன் தன்னுடைய பாலியல் உறவை வைத்துக் கொள்கிறார். அதன் மூலமாக அவருக்கு HIV எய்ட்ஸ் நோய் தொற்று ஏற்படுகிறது. எனவே நாங்கள் என்னத்தை கொள்ள வேண்டும், அப்படி ஒரு நிலைமை இன்று இல்லை. எனவே இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது எங்களுடைய மனைவி, என்னுடைய பெண் துணையை நான் என்ன செய்ய ஆக்டிவாக, செக்ஷுவலி ஆக்டிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவரை அல்லது தன்னுடைய ஆண் துணையை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானிப்பது ஒவ்வொரு பெண்ணினுடைய, ஒவ்வொரு மனைவியினுடைய கடமை. எனவே நீங்கள் நினைக்கக்கூடாது, எனக்கு வயது போய்விட்டது, எனக்கு இப்போது 50 வயசு ஆகிவிட்டது, எனக்கு பாலியல் ரீதியாக ஆர்வம், ஆசைகள் எல்லாம் குறைவடைந்து விட்டது, எனவே என்னுடைய கணவருக்கும் அந்த நிலைமைதான் இருக்கும் என்று சொல்லி போட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதை அந்த செக்ஸ் லைஃபை, பாலியல் உறவை, பாலியல் வாழ்க்கையை நீங்கள் தட்டி கடிக்க முடியாது. நான் சொன்னேன், ஆண்களுக்கு 85 வயசு மட்டும். நான் கண்ட ஒருவர் 85 வயசுலையும் கூட மிகுந்த என்னுடன் வந்து மருந்துகளை எடுத்துக்கொண்டு சென்று மிகுந்த ஆர்வமாக இன்னும் பாலியலில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கும். அவர் இவ்வளவு காலம், ஆயுட்காலம் அவர் சுகதேகியாக இருப்பதற்கும் ஒரு முக்கியமான காரணம் அவருடைய ஹெல்த்தி செக்ஷுவல் லைஃப், அதாவது அவருடைய ஒரு நல்ல சுகாதாரமான, ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான பாலியல் உறவு. இதன் காரணமாகத்தான் அவர் 85 வயசிலும் அவர் திடகாத்திரமாக தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பெண் துணையை திருப்திப்படுத்துகின்ற ஒருவராக அவர் இருக்கின்றார். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் பெண்கள் முக்கியமாக நீங்கள் எவ்வளவு வயசு வந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய கணவனையோ உங்களுடைய ஆண் துணையோ தயவு செய்து திருப்திப்படுத்த மறக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும், இந்த கால பகுதிகளிலே எல்லாமே ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டாக இருக்கிறது, நவநாகரிக உலகமாக இருக்கிறது, நவநாகரிக ஆடைகளாக இருக்கிறது. எனவே இந்த பெண்களை, நவநாகரிக ஆடை அணிந்து வருகின்ற பெண்களை இந்த ஆண்கள் பார்க்கின்ற போது அவர்களை அறியாமலேயே என்ன நடைபெறும், அவருடைய பாலியல் உணர்ச்சிகள், செக்ஷுவல் டிசைர் எல்லாம் தூண்டப்படுகிறது. தூண்டப்படுகின்ற போது உண்மையாக என்ன நடைபெறும் என்றால், அவர்கள் வீட்டிலேயே அவர்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கணும், நல்ல ஒரு செக்ஷுவல் லைஃப் என்று கிடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், வெளியிலே போய் பாலியல் தொழிலாளருடன் தொடர்பினை ஏற்படுத்தி அதன் மூலமாக பலதர பிரச்சனைகள், அதே நேரத்தில் சமூக பிரச்சனை, அதே நேரத்தில் சுகாதார பிரச்சனை சொல்லப்படும் போது இந்த பாலியல் ரீதியான நோய்கள் கூட அவர்களுக்கு பரவக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பெண்களுக்கு ஏற்படுற 3 நிலைமைகள், முதலாவது சைல்ட் பர்த், இரண்டாவதாக மெனாபோஸ், மூன்றாவதாக இந்த ஏஜிங், இந்த 3 நிலைமைகளையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 நிலைமைகளையும் கூட ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய பாலியல் வாழ்க்கையை நன்றாக வைத்துக் கொள்வாராக இருந்தால் அவருடைய வாழ்க்கை இனிக்கும். அடுத்ததாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள். நான் சொன்னேன், பேசி கல்யாணம் முடிக்கின்ற போது ஒரு பிரச்சனை என்ன, அந்த பெண்ணுக்கு தன்னுடைய மனைவிக்கு என்ன நோய் இருக்கின்றது என்று சொல்லி கணவனுக்கு தெரியாது. எனவே தயவு செய்து என்னை பொறுத்த மட்டும் திருமணம் முடிக்கின்ற போது கட்டாயமாக அவங்களுடைய மகளுக்கு ஏதாவது நோய் இருந்தால் அதை அவருடைய கணவருக்கோ குடும்பத்தாருக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது வரப்போகிற கணவருக்கு தெரிவது மிக மிக முக்கியமான ஒரு நோய் என்றால் நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் மெலைட்டஸ். இந்த டயபெட்டிஸ் மெலைட்டஸ் என்ற நோயில் என்ன வரும், டயபெட்டிக் ஆட்டோனோமிக் நியூரோபதி என்று சொல்லப்படுகின்ற நரம்பு மண்டலம், டயபெட்டிக் ஆட்டோனோமிக் நியூரோபதி என்று சொல்லப்படுகிற நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகின்ற போது உங்களுக்கு தெரியும், அந்த பாலியல் எல்லாமே, இந்த செக்ஷுவல் லைஃப் கூட பாரதூரமாக பாதிக்கப்படும். எனவே இது ஆணுடைய பெரிய வாழ்க்கையிலே பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தான் கொடுக்கப்படுகிறது. எனவே அதை அழகாகவும்
ஆணித்தரமாகவும் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் வாழ வேண்டும். எனவே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய ஆண் துணையை பெண் துணையை பாலியல் ரீதியாக முற்றுமுழுதாக திருப்திப்படுத்த வேண்டும். இவ்வளவு காலம் நீங்கள் தருகிற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.